ஹலோ யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம விசையும் அழுத்தமும் என்ற பாடத்திலேருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்தின பொருள் 2 புத்தகம். இது வீட்டில் சில்ட்ரன்ஸ், நீங்கள் குழந்தைங்க இருக்காங்களா, நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போனால், ஒரு 2 புத்தகத்தை எடுத்துகிட்டு அதோட தாளை ஒன்றுக்குள்ளே ஒன்று அது மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ண பிறகு இழுத்து பார்த்தோம்னா 2 புக்கும் என்னென்னா தனித்தனியாக வராது. என்ன காரணம்னா, அதோட தொடுபரப்பு, அதாவது ரெண்டு தாளும் இந்த தொடுறது நல்லா க்ளோஸாக இருக்கனால அதை இழுக்க முடியாது. தொடுபரப்பு அதிகமாக இருக்கும்போது அதோட உராய்வு விசையும் அதிகமாக இருக்கும். அதனால் ரெண்டையும் தனித்தனியாக எடுக்க முடியாது. அதே தொடுபரப்பு கம்மியாக இருக்கும்போது உராய்வு விசை கம்மியாக இருக்கும். நம்ம இப்போ பைக்கில் போகும்போது என்ன ஆகும்னா, ரோட்டில் சமமான ரோட்டில் போகும்போது நம்ம அவ்வளோ சீக்கிரம் விழ மாட்டோம் கீழே. அதே வளவளப்பான பகுதியில் போகும்போது விழுந்துரும். என்ன காரணம்னா, சமமான பரப்பில் தொடுபரப்பை அதிகமாக இருக்கும். அதனால் அந்த உராய்வு விசை அதிகமாக இருக்கனால கீழே விழுந்துட மாட்டோம். அதே